Hello friends, welcome to Hema's Kitchen. இன்னைக்கு வந்து ஒரு காரசாரமான வறுவல் தான் செய்ய போறோம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு வகையான உணவு வந்து ஃபேமஸா இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்ய போறது பாத்தீங்கன்னா ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் தான் செய்ய போறோம். ஈரோடு சுத்தி உள்ள வட்டார பகுதியில வந்து இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வந்து ஃபேமஸ். பள்ளிப்பாளையம் சிக்கன், சிந்தாமணி சிக்கன் இதே மாதிரி ஸ்டைல்ல தான் இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வறுவலும் இருக்கும். இது கொஞ்சம் மசாலா வந்து நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்துமாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்துமாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க. நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல இப்போ தமிழ் வருஷப்பருப்பு ஆஃபர் போட்டிருக்கிறோம். சித்திரை 1ஆம் தேதி போட வேண்டியது எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்தனால போட முடியல, அதனால இப்ப போட்டிருக்கிறோம். ஏப்ரல் 26ல இருந்து மே மாசம் ஃபுல்லாவே இந்த ஆஃபர் இருக்குது. 1500 மேல வாங்குறவங்களுக்கு இந்த ஜெர்மன் சில்வர் வந்து நம்ம கிஃப்டா கொடுக்குறோம். நம்ம ஸ்பூன் வித் பவுல் இது வந்து நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம், ஆஃபர்ல கொடுக்குறோம். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்க வந்து ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க, சூப்பரான கிஃப்ட் இது. தேங்க்யூ. இந்த சிக்கன் வந்து நாட்டுக்கோழியில செஞ்சாதான் டேஸ்ட். அதாவது உங்களுக்கு நாட்டுக்கோழி பிடிக்கல அப்படின்னு சொன்னா மட்டும் நீங்க பிராய்லர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நாட்டுக்கோழி வச்சு செஞ்சு பாருங்க, அதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வந்து நான் 3/4 கிலோ நாட்டுக்கோழி எடுத்துக்கிறேன், அதை வச்சுதான் செய்ய போறேன். மண்சட்டியில செய்ய இன்னும் நல்லா இருக்கும். நான் மண்சட்டி எடுத்து வச்சேன், கொண்டு வரதுக்கு மறந்துட்டேன், அதனால இந்த கடாயில தான் செய்ய போறேன். நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நாட்டுக்கோழி சூடு, அதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க கரெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வெங்காயத்தெல்லாம் வதக்க போட்டுடலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் வந்து நான் என்னோட ஸ்டைலில் செய்கிறேன், ஆனால் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் மாறுபடும். இப்போ இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட ஒரு 10 வத்தல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே போட்டு வதக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எண்ணெயில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நெடியாக இருக்கும், அதனால வந்து இந்த வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த பிறகு நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வத்தலோட காரம் தான் மெயினாக இருக்கணும். ஒரு கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் காஷ்மீரி மிளகாத்தூள். நல்ல கலர் கிடைக்கும். நம்ம கலரிங் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. காஷ்மீரி சில்லியை வந்து நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கிறோம், அதனால ஒரிஜினல் காஷ்மீரி சில்லி பவுடர் இது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு திருப்பி ஒருத்தர் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி கழுவும் போது மஞ்சள் உப்பு சேர்த்து கழுவணும். இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க வந்தாங்க, இங்கே சப்ஸ்கிரைபர் இங்கேயே வந்து வாங்குறதுக்கு வந்தாங்க. இப்போ இதில் ஒரு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி வந்து நல்லா வேகணும், கொஞ்சம் நேரமாகும். பிராய்லர்னால் உடனே வெந்துடும், ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் தண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் அளவு சேர்த்துக்கிறேன். மூடி வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நடுவில் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மல்லி, சீரகம், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 7-8 முந்திரி பருப்பு. இந்த மசாலா ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் இது விட வேண்டாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலா வறுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடுலேயே வந்து கருவேப்பிலை நல்லா வெந்துடும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியெலாம் எதுவும் விட வேண்டாம். சிக்கன் நல்லா முக்கால்வாசி வெந்துடுச்சு, தண்ணி நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது, பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு மசாலா நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் பவுடராக அரைச்சிங்கன்னா அந்த மசாலா வாசனை இருக்காது. இப்போ நம்ம இதில் இந்த பொடியை சேர்த்துக்கலாம்.
அதான் முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் தான் சேர்த்துக்கணும். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. பொடி மசாலா பொடி சேர்த்தனா நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குது. அப்படி இருக்கட்டும், இந்த தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ ஒரு தாளிப்பு செஞ்சிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 பல் பூண்டு இந்த மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். பூண்டு பொரியட்டும். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ இதில் 4 வத்தல் சிம்லே வச்சுக்கிறேன். இது கூடவே முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 பல் முந்திரி. இதெல்லாம் வதக்கும் போதே நமக்கு வந்து பூண்டு நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வதக்கியாச்சு. பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சதை அந்த சிக்கனில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கின பூண்டு, முந்திரி, வத்தல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதல் தான் சேர்த்துருக்கிறேன். இந்த சிக்கன்லாம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல, எண்ணெய் மசாலாலாம் இருக்கும்ல, அதில் கொஞ்சம் சாதம் போட்டு நல்லா பிரட்டி எடுத்தோம்னா நல்லா பட்டி சிக்கன் ரைஸ் அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம பச்சை கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் சூப்பரான நல்லாம்பட்டி சிக்கன் ரெடி. இப்போ இந்த சிக்கன் ரைஸுக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து போட்டு இந்த சின்னதாக இந்த மாதிரி பிச்சு விட்டுக்கோங்க. பெரிய பீஸாக இருந்தால் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு சூடாக இருக்குது, தொட முடியல, அதனால இந்த மாதிரி கட் பண்ணுறேன். இதில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. சாதத்தை நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. எல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதை சரி, அங்கே நான் சாருக்கு எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஆமாம், இதை எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்டு சொல்லுங்க இது எப்படி இருக்கு. என்னங்க ரேணுகா, என்னடா பாத்திமா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ போகிறான். இந்தாங்க ஜெயா, நம்ம பிள்ளைங்களும் கொஞ்சம் வச்சிருங்க. சாப்பாடு மிச்சம் இருந்துச்சுன்னா ஜெயா, சரி விஜயா இல்லடா, விஜயாக்கு தப்பு இல்லையா? இந்த வத்தெல்லாம் அப்படியே சாப்பிடணும். ஒரு சின்ன கிண்ண எடுத்த கொடுறா, சாருக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். கொடு கேரட் பரவாயில்லடா கொடுறா, சாருக்கு கொஞ்சம் போதும். அவ்வளோதான் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமே. இதான் இது பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துடல. சரியா? இன்னைக்கு வந்து அவரும் வெளியே போயிட்டாங்க, ஆஃபீஸ் போயிட்டாங்க. தேவாவும் வரல, வீட்டில் இருக்கிறான். நான் மட்டும் உட்காந்து சாப்பிடணும்னு இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ரவுண்டு உட்காந்துட்டு ஒரே கையாமையான்னு 1 மணி நேரம் சாப்பிடுவாங்க. இத்தியோட டிஃபன் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் சைஸ் பாருங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் சைஸை 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்படி என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. இது தொக்காடா இது? கருப்பு கவுனி உளுந்தங்களி காலையில செஞ்சேன், பிள்ளைங்களுக்கு சேர்த்து கொண்டு வந்தேன். இது பார்த்தோன்னா தொக்கு மாதிரி இருந்துச்சு, கிராண்டா தொக்கு மாதிரியே. ஓகேடா, இந்த சிக்கன் சாப்பிட்டு சொல்லுங்கம்மா எப்படி இருக்குன்னு. நானும் என்ன சாப்பிடல. சூப்பராக இருக்குது. இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. சொல்லிடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் சொல்லிடுங்க. விஜய் ஒன்றும் சொல்லவே இல்லை நான். ஓகே, பாய்.